வெல்கம் டு அவர் சேனல் கோட் வாத்தி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பைத்தானோட ட்ரை அண்ட் எக்ஸெப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறதுன்னா ஏன் ட்ரை அண்ட் எக்ஸெப்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ட்ரை அண்ட் எக்ஸெப்டோட சின்டாக்ஸ் எப்படின்னு பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன டெமோ மாதிரி பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை அண்ட் எக்ஸெப்ட்ன்றது ஒரு கீவேர்ட். நம்ம எப்படி ஃபார் லூப் இஃப் அண்ட் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி ட்ரை அண்ட் எக்ஸெப்ட்ன்றது ஒரு கீவேர்ட். பைத்தானில் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா மேனுவல் இன்டர்வென்ஷன் கம்மியாக இருக்கணுன்றதுக்காக. ஸோ இப்போ நம்ம ஒரு கோட் ரன் பண்ணுறோம், ஏதாவது ஒரு எரர் த்ரோ ஆகிடுச்சு. அந்த எரர் த்ரோ ஆனதுனால அப்படியே அந்த கோட் ஹால்ட் ஆகி நின்றுடும். அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை அண்ட் எக்ஸெப்ட் மாதிரி ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ ட்ரை அண்ட் எக்ஸெப்ட் பண்ணும்போது ஏதாவது எக்ஸெப்ஷன் கேஸ் வந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதே திருப்பி ரிப்பேர் பண்ணிவிட்டு திருப்பி கோட் கால் பண்ணுற மாதிரி நம்ம எழுதலாம் கோடு. அதே மாதிரி இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம கோடோட ரீடபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் எக்ஸிக்யூஷன் டைமில். ஸோ எக்ஸிக்யூஷனில் ஏதாவது ஒரு எக்ஸெப்ஷன் கேஸ் வந்துச்சுன்னா அந்த எக்ஸெப்ஷன் கேஸை எப்படி டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம பேக்கெண்ட் எழுதி வச்சுட்டோம்னா யூஸருக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதை பார்த்துட்டு எப்படி பேக் ரெஃபர் பண்ணணுன்றது. ஸோ அதோட சின்டாக்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நம்ம இஃபெல்ஸ் கேஸ் மாதிரி ட்ரைன்னு கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்ணணுமோ அதோட கோட் ஸ்னிப்பெட் எழுதணும். அதுக்கப்புறம் எக்ஸெப்ட் எக்ஸெப்ஷன் ஆஸ் அப்படின்னு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டோன்னா அந்த சப்போஸ் மேலே இருக்க ட்ரை ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறது சரியாக ஒர்க் ஆகலை, ஏதோ ஒரு எரர்னால வெளில வந்துருச்சு அப்படின்னா அந்த எக்ஸெப்ஷன் இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகிட்டு நம்ம அதை பிரிண்ட் பண்ணி காமிக்கலாம். இல்லாட்டி அந்த எக்ஸெப்ஷன் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கோட் ஆல்டர் பண்ணி எழுதலாம். அது எக்ஸெப்டில் நாம் எழுதணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, இப்போ ட்ரை அண்ட் எக்ஸெப்டில் சப்போஸ் அது ஃபெயில் ஆனாலும் பாஸ் ஆனாலும் ஃபைனலின்ற கோட் ஸ்னிப்பது கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் ஃபைனலிக்குள்ளே இருக்க கோடு ஏன் எழுதுகிறோம் அப்படின்றது. எல்ஸ்ன்றது என்னென்னா, இப்போ ட்ரை கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா எல்ஸுக்குள்ளே இருக்க கோட் ஸ்னிப்பெட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ட்ரை எதோ எக்ஸெப்ஷனில் ஃபெயில் ஆகிட்டு எக்ஸெப்டில் இருக்க கோடு எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா எல்ஸில் இருக்க கோடு எக்ஸிக்யூட் ஆகாது. அதுதான் இங்கே இருக்க சின்டாக்ஸு. இது நம்ம ஒரு டெமோ பார்த்தோம்னா ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ நீங்கள் இப்போ இந்த கோட் பார்த்தீங்கன்னா நான் சின்னதாக எழுதியிருக்கேன். ஸோ எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் அதில் 2 ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அப்புறம் சின்னு ஒரு வேரியபிள் அதில் 6 ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, ட்ரைக்குள்ளே b = x + cன்னு ஒரு அடிஷன் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கேன். ஸோ இப்போ சப்போஸ் இது எக்ஸிக்யூட் ஆகலைன்னா, அதாவது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகி இப்போ சப்போஸ் c வேரியபிள் டிக்ளேர் ஆகலை ஆர் எக்ஸ் வேரியபிள் டிக்ளேர் ஆகலைன்னா அது எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணும். அந்த எக்ஸெப்ஷனை நான் ஈன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளில் கேட்ச் பண்ணுறேன். அந்த வேரியபிளில் அதுக்கப்புறம் நான் பிரிண்ட் சம்திங் வென்ட் ராங் அப்படின்னு ஸ்னிப்பெட் எழுதுவேன். அதுக்கப்புறம் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இது எதுக்குன்னா, இப்போ சப்போஸ் ட்ரை ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா இந்த செட் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ b = x + cன்னு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா ட்ரை ஸ்டேட்மெண்ட் வாஸ் எக்ஸிக்யூட்டட், அப்புறம் தி சம் இஸ் bன்னு கரெக்டாக பிரிண்ட் ஆகிரும். ஃபைனலி ஸ்டேட்மெண்ட் ஈதர் இது ஆர் எது ரன் ஆனாலும் ஃபைனலி இருக்க கோட் ஸ்னிப்பெட் கண்டிப்பாக ரன் ஆகும். ஸோ இங்கே நான் என்ன போட்டிருக்கேன்னா, அட்டெம்ப்டட் ஆடிங் 2 நம்பர்ஸ். அது சக்ஸஸாக ஃபெயிலியரான்னு சொல்லிட்டு நம்ம ட்ரைக்குள்ளே போச்சா இல்லை எக்ஸெப்ட்குள்ளே போச்சான்றதை வச்சு தான் நமக்கு தெரியும். பட் சும்மா அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஃபைனலிக்குள்ளே போட்டிருக்கேன் நான். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த கோடில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வேரியபிள் கரெக்டாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி எந்த எக்ஸெப்ஷனும் த்ரோ பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தி ட்ரை எல்ஸ்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஏன்னா இங்கே எரரே இல்லாமல் ரன் ஆகியிருக்கு. ஸோ சம் 8ன்னு இருக்குது. அட்டெம்ப்டட் ஆடிங் 2 நம்பர்ஸ். ஸோ ட்ரைக்குள்ளே போய் இங்கே ஃபைனலி இருக்க ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகியிருக்கு. இப்போ சப்போஸ் நான் சி வேரியபிள் எடுத்துடுறேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ஷன் ஏதோ த்ரோ பண்ணியிருக்கு. அங்கே சம்திங் வென்ட் ராங் அப்படின்ற கோட் இருக்கிறதுனால இங்கே சம்திங் வென்ட் ராங்னு வந்திருக்கு. பட் ஸ்டில் ஃபைனலி இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ என்னன்னா, ஃபைனலி ட்ரை ரன் ஆனாலும் எக்ஸெப்ட் ரன் ஆனாலும் ஃபைனலி இருக்கிறது கண்டிப்பாக ரன் ஆகும். ஸோ நான் இங்கே இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதி வச்சுருக்கேன் கோடில். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லூப் இன்ஃபினிட் லூப் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறோம், வைல் ட்ரூ அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் என்னென்னா, நம்ம ட்ரை 2 வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணுறோம். அதை இன்புட் நம்பர்ஸாக வாங்குவோம். என்டர் ஃபஸ்ட் வேல்யூ, என்டர் செகண்ட் வேல்யூ. இன்புட் வாங்குறத இன்டீஜராக நான் கன்வெர்ட் பண்ணிடுவேன். அதை a and bயில் ஸ்டோர் பண்ணிடுவேன். இங்கே நான் எக்ஸெப்ஷன் ஒன்று போட்டிருக்கேன். அது என்னென்னா, இப்போ சப்போஸ் நான் a and b ஸ்டோர் பண்ணும்போது எதாவது எனக்கு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணும். அதை என்ன அப்படின்னு அந்த எக்ஸெப்ஷனை பிரிண்ட் பண்ணிடும். ஈன்னு நான் ஸ்டோர் பண்ணுற வேரியபிளில் எக்ஸெப்ஷன் ஸ்டோர் ஆகிடும். அது இங்கே பிரிண்ட் ஆகிடும். சம்திங் வென்ட் ராங், ட்ரை அகைன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இந்த எக்ஸெப்ஷன் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பி கோட் ஃபஸ்ட்லேருந்து ரன் ஆகும். ஸோ இங்கே லூப் திருப்பி ட்ரை a = enter number, b = enter second number அப்படின்னு வரும்.
இது ஒரு எக்ஸாம்பிள் கேஸ் சொல்லணும்னா, இப்போ நான் ஏ வந்து 3, 4 அசைன் பண்ணேன்னா ஏபியில் வந்து ப்ராப்ளமே வராது. இப்போ சப்போஸ் நான் ஏல ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஆர் ஏதாவது ஒரு இன்டீஜர் ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்கு வேல்யூ அசைன் பண்ணிட்டேன்னா அது வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ எதாவது எரர் த்ரோ பண்ணும், அது வந்து இங்கே நம்ம தெரிஞ்சிடும் என்ன எரர்ன்ட்டு. நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ ஏ அண்ட் பி கரெக்டாக ஒரு இன்டீஜர் வேல்யூவே நான் வந்து கன்வெர்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நான் வந்து எல்ஸ் கேஸ். ஸோ ட்ரை சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா கேல்க் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன், அது வந்து அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். அது வந்து கேல்க்குன்னு ஒரு ஃபங்க்ஷனில் ஏபி பாஸ் பண்ணிடுவேன். ஸோ கேல்க் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். அதை நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ரெண்டு வேரியபிள் வந்து பாஸ் பண்ணுவோம், அது ரெண்டும் கன்ஃபார்மாக நம்பராக தான் இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட் என்னென்னா பெர்ஃபார்மிங் அடிஷன் அப்படின்னு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டுட்டு இங்கே அடிஷன் ட்ரை பண்ணுவேன். அடிஷன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி, ரெண்டு நம்பரை ஆட் பண்ண ட்ரை பண்ணுவேன். அதை ஆட் பண்ணும்போது எனக்கு எதாவது எரராக வந்துச்சுன்னா நான் வந்து எக்ஸப்ஷன் ஈன்னு கேப்சர் பண்ணிவிட்டு அந்த எரரை பிரிண்ட் பண்ணிடுவேன். சப்போஸ் அடிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நான் வந்து தி சம்மஸ் அப்படின்னு போட்டு அதோட அடிஷன் வேல்யூவை இங்கே வந்து பிரிண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஃபைனலியில் இப்போ இது வந்து அடிஷன், ஸோ நான் வந்து அடிஷன் வாஸ் அட்டம்ப்டட் அப்படின்னு எழுதி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா சப்ட்ராக்ஷன். இப்போ வந்து சப்ட்ராக்ட் பண்ணும்போது நான் வந்து ஒரு தேர்ட் வேல்யூ எடுத்து மொத்த சம்மோட சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி மைனஸ் சின்னு என்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து சி நமக்கு முன்னாடியே டிக்ளேர் ஆகலை. ஸோ இங்கே கன்ஃபார்மாக ஒரு எரர் த்ரோ பண்ணும். அந்த எரர் வந்து நேம் எரர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுதான் எரர். இப்போ வேரியபிள் சரியாக டிக்ளேர் ஆகுனா அது வந்து நேம் எரர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸப்ஷன் வரும். அந்த எக்ஸப்ஷனை நான் கேப்சர் பண்ணிவிட்டு சப்போஸ் இந்த மாதிரி டைப் ஆஃப் எக்ஸப்ஷன் மட்டும் வந்துச்சுன்னா நம்ம வந்து சியோட வேல்யூ கேப்சர் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து சி இஸ் ஈக்குவல் டு இன்ட்டு ஏபி எப்படி கேப்சர் பண்ணுறோமோ அதே மாதிரி சி கேப்சர் பண்ணிவிட்டு டிஃப்ரென்ஸை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணி நியூ சி வேல்யூ வாஸ் இனிஷியலைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஸை பிரிண்ட் பண்ணிடுவோம். இப்போ சப்போஸ் ட்ரை வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா, விச் இன் திஸ் கேஸ் இஸ் இம்பாசிபிள், சப்போஸ் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா நான் வந்து டிஃப்ரென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஸ் வேல்யூ பிரிண்ட் பண்ணும். பட் இது எக்ஸிக்யூட் ஆகாது, ஏன்னா இங்கே வந்து சி வேல்யூ அன்டிஃபைன்டு. ஸோ இங்கே நம்ம சி கேப்சர் பண்ணிவிட்டு இங்கே இந்த கோட் ஆஃப் இந்த ஸ்னிப்பெட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபைனலியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ட்ராக்ஷன் வாஸ் அட்டம்ப்டட் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு டிவிஷன் பண்ண போகிறோம் 4th வேல்யூவோட. ஸோ அதுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணும்போது 4th வேல்யூ வாங்கிடுறேன் முன்னாடியே, ஏன்னா நம்மக்கிட்ட 4th வேல்யூ அசைண்டாக இல்லை. அதுக்கப்புறம் ரிசல்ட்டு டிவைட் பண்ணும்போது ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி பை டி அப்படின்னு ஒரு ஃபார்முலா போட்டுட்டு டிவைட் பண்ணுறேன். இப்போ எக்ஸப்ஷன் வந்து இப்போ சப்போஸ் இந்த டிவைட் பண்ணும்போது எதாவது ப்ராப்ளம் வந்துச்சு, சப்போஸ் மேபி நான் டி ஈக்குவல் டு 0ன்னு அசைன் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து வேல்யூ வந்து அன்டிஃபைன்டு. ஸோ அதனால் நம்ம வந்து அந்த எரரை கேப்சர் பண்ணி அது என்ன எரர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுவோம். சப்போஸ் நான் வந்து 2ன்னு போட்டிருக்கேன், இது வந்து குவான்டிஃபைபிள் வேல்யூ ரிசல்ட்டில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து எல்ஸ் கேஸ் ரன் ஆகும். ஸோ டிவிஷன் ரிசல்ட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிசல்ட் பிரிண்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு ஃபைனலியில் டிவிஷன் வாஸ் அட்டம்ப்டட் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இது ஃபுல்லாக நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு நியூ லைன் கேரக்டர் பிரிண்ட் பண்ணிவிட்டு திருப்பி இந்த லூப் ரன் ஆகும். ஸோ ஏபி கேப்சர் பண்ணிவிட்டு அதே ப்ரொசீஜர் ரிப்பீட் ஆகும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஏக்கு வந்து ஒரு இன்டிஜர் வேல்யூ இல்லாமல் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன் ஏன்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சம் எரர் அக்கர் ட்ரை அகைன், இங்கே இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. அது என்ன எரர்னு நீங்கள் போட்டிருக்கு, இன்வேலிட் லிட்ரல் ஃபார் இன்ட். நம்ம வந்து இன்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ண முடியல. ஸோ அதான் ப்ராப்ளம். இப்போ நான் வந்து ஏக்கு வந்து 1 அசைன் பண்ணுறேன், அது கரெக்டாக ஒர்க் ஆகிடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் வேல்யூ என்னன்னு கேட்குது. இப்போ நான் இங்கே வந்து கேரக்டர் வந்து பின்னு கொடுக்குறேன், டி ஒரு ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்குறேன்னா இங்கே வந்து திருப்பி அதே எரர் வந்துடும். திருப்பி நம்ம ஃபஸ்ட் வேல்யூ என்டர் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து 2 தரேன், 3 தரேன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு பெர்ஃபார்மிங் அடிஷன். ஸோ தி சம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5 டிஸ்பிளே ஆகியிருக்கு. அடிஷன் வாஸ் அட்டம்ப்டட். இதுதான் நம்மளோட இது எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. இது எக்ஸிக்யூட்னால நமக்கு வந்து எல் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஃபைனலி கன்ஃபார்மாக எப்படியா இருந்தாலும் எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் வேல்யூ என்னன்னு கேட்குது. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து அதனால் பண்ண முடியல. ஸோ இந்த எரர் இந்த எக்ஸப்ஷனுக்குள்ளே போயிருக்கு. இந்த எக்ஸப்ஷனில் நம்ம வந்து என்டர் தேர்ட் வேல்யூன்னு அப்படின்னு கேட்டிருக்கோம், அதுதான் இங்கே ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு 4 அப்படின்னு தரேன்னு வச்சுக்கோங்களேன். டிஃப்ரென்ஸ் வந்து 5 - 4. ஸோ ஏ ப்ளஸ் பி மைனஸ் சின்னு போட்டிருக்கேன். ஸோ 5 - 4 வந்து 1. ஸோ சப்ட்ராக்ஷன் வாஸ் அட்டம்ப்டட் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நீங்கள் வந்து டிவிஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். அங்கே வந்து டி இங்கே இருக்க லைன் எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு. இப்போ அது வந்து 4th வேல்யூ கேட்குது என்னன்ட்டு. நான் வந்து 1 இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து 2ன்னு தரேன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து ரிசல்ட்டு 0.5ன்னு வரும். ஸோ 1/2 அதுதான் போட்டிருக்கேன். ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி டிவைடட் பை டி, அது வந்து 2. டிவிஷன் ரிசல்ட் இஸ் 0.5. ஸோ இது கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆனதுனால நமக்கு எல்ஸ் கேஸ் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ டிவிஷன் இஸ் அப்படின்னு போட்டு நமக்கு ரிசல்ட் வேல்யூ வந்திருக்கு, அது 0.5.
இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் டிவிஷன் ஃபெயில் ஆகிற மாதிரி ஒரு கேஸ் எழுதுகிறேன். இப்போ ஃபஸ்ட் வேல்யூ 1, செகண்ட் வேல்யூ 2, தேர்ட் வேல்யூ 4, டிவிஷன் வேல்யூ இப்போ டிவைடட் பை 0ன்னு போட்டோன்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ டிவைடட் பை 0 போட்டப்போ சம் எரர் அக்கர்ட் அப்படின்னு வந்திருக்கு. அதாவது இந்த எக்ஸெப்ஷன் கேஸ். அது என்ன எரர்னா டிவிஷன் பை 0 இஸ் நாட் பாசிபிள். அதுதான் வந்து இங்கே எரராக த்ரோ பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிவிஷன் வாஸ் அட்டெம்ப்டட் ஆஸ் யூஷுவல் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் கன்ஃபார்மாக எக்ஸிக்யூட் ஆகும். டிவிஷன் வாஸ் அட்டெம்ப்டட்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு திருப்பி லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆக ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போ ட்ரை அண்ட் அக்செப்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் உங்கள் யூஸ் கேஸுக்கு மாற்றி அதை வந்து டைலர் மேடாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது query இருந்துச்சுன்னா எங்கள் ஜிமெயிலுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். மறக்காமல் கோட்வாதி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.